போன எபிசோட்ல பார்த்துருப்போம். ஹீரோ, ஈபாங்க அந்த பொண்ண கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வந்து இம்பீரியல் டூமுக்கு வந்துருவாங்க. அதாவது ராயல் பேலஸோட சுடுகாடு. அங்க அவங்க வந்துருவாங்க. அப்பதான் அங்க போன உடனே அந்த பொண்ணு இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லும்போது அதோட மூச்சு காத்து நம்மளோட ஈபாங்க மேல படும். லைக் அது ஹெவியா பிரீத் பண்ணும்ல, அதை பார்த்தோன்னே ஈபாங் அவளுடைய காத்து என் மேல படுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஆயிடுவான். அப்பதான் டக்குன்னு அந்த பொண்ணு என்ன பண்ணுனா இவனுடைய கழுத்தை பிடிச்சிரும். அப்பதான் ஈபாங் கேட்பா என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இந்த பொண்ணு சொல்லும், நான் தேர்ட் கிரேட் சிவில் சர்வெண்ட் ஆஃப் தி இம்பீரியல் பேலஸ் கார்டியன். நான் ஆர்டரை டைரக்டா இம்பீரியல் மெஜஸ்டி கிட்ட இருந்தா நான் வாங்குவேன். நீ இந்த இடத்துல பார்த்தது எல்லாத்தையுமே நீ மறந்துடணும். அப்படி இல்லைனா இம்பீரியல் மெஜஸ்டியோட ஆர்டர் படி உன்னை நான் கொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஈபாங்க மிரட்டும். சரி இப்ப நீ உள்ள போ. எங்க இங்கயா? ஆமா ஆமா அங்கதான், டைம் இல்ல, சீக்கிரம் உள்ள போ. அப்ப என்ன டைட்டா புடிச்சுக்கோன்னு சொல்லுவான் ஈபாங்க. உடனே உள்ள போவாங்க. அப்பதான் இந்த பொண்ணு ஃபீல் பண்ணும், இவங்க நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு, ரூல்ஸ் தான், இவங்களை கொன்னுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணும். லைக் என்னதான் அப்படி இப்படி இருந்தாலும் அந்த பொண்ணுக்கும் லைட்டா உள்ள ஈரம் இருக்கதான் செய்யுது போல, பெண்தானே அப்படின்ற மாதிரி. அவங்க ரீச் பண்ணிடுவாங்க அந்த இம்பீரியல் டூமோட என்ட்ரன்ஸ்க்கு, மெயின் என்ட்ரன்ஸுக்கு. அப்பதான் ஹீரோ நினைச்சு பார்ப்பான், இதுதானா நிஜமாலே, இதுதான் த ஃபவுண்டிங் எம்பரர், அதாவது இந்த ராஜ்யத்தை உருவாக்குன ஃபர்ஸ்ட் எம்பரருடைய கல்லறையா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். எதுக்காக நாம இந்த இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கொஸ்டினுமே இருக்கும். அப்பதான் உள்ள போவாங்க. உள்ள போனோடனே அந்த இடத்துல ஃபவுண்டிங் எம்பரருடைய பெயிண்டிங் இருக்கும். அதை பார்த்தோடனே ஈபாங்க ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஓ அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் அந்த பொண்ணு டக்குன்னு கேட்கும், நீ என்ன ஃபவுண்டிங் எம்பரரை பார்த்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஈபாங் அது அது அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங் என்ன சொல்றதுன்னு தெரியாது. அப்பதான் ஹீரோ சொல்லுவான், ஆமா ஆமா கரெக்ட் தான், நாம அவரை பார்த்தோன்னே பவு டவுன் பண்ணணும். ஆனா இந்த இடத்துல எந்த ஒரு இன்சென்ஸும் எரியலையே, அதாவது வத்தி எதுவும் ஏத்தி வைக்கல. அது மட்டும் கிடையாது, நீ தானே சொன்ன இப்ப நம்ம ரொம்ப ஹரியா இருக்கோம், நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த பொண்ணு ஆமா இல்ல, ஓகே. இங்க இருந்து ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டா போனா அங்க ஒரு ரெட் கிளாத் தொங்க விட்டுருப்பாங்க. அதுல கோல்டன் டிராகன் தச்சு வச்சிருப்பாங்க. அதை நோக்கி போ. அப்பதான் ஹீரோ திங்க் பண்ணி பார்ப்பான், பாரா இந்த டூமுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் பாத்வே இருக்கு, ரொம்ப கிளவர் தான், யாருமே இதை யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. அப்பதான் அந்த பொண்ணு சொல்லும், கிட்ட போங்க, அந்த வாலுக்கு கொஞ்சம் க்ளோஸரா போங்க. அங்க போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஜேடு மாதிரி இருக்கும், பச்சை கலர்ல. ஆக்சுவலா இது என்ன மெட்டீரியல்னு தெரியல, ஒருவேளை அந்த ஷேப்பியர் ஸ்டோனா இருக்கலாம். கல்ட்ல இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான ஸ்டோனு, அதுவா கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இது ஜேடா இருக்கலாம். சைனீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜேடு பச்சை கலர்ல இருக்கும், அது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். இவ்வளவு பெரிய கல்லு ஜேடா இருந்துச்சுன்னா அதை தூக்கி வித்தா பயங்கரமான காசு பார்க்கலாம். அதுல ஒரு பெயிண்டிங் பண்ணப்பட்டிருக்கும். பெயிண்டிங்னு சொல்ல முடியாது, அது ஒரு கார்விங். அது எதோடைய கார்விங் பாத்தீங்கன்னா அதுதான் கிர்னின், அதாவது அது ஒரு மித்திக்கல் பீஸ்ட். அதோடைய கார்விங் தான் அதுல இருக்கும். அப்பதான் ஹீரோவுமே பார்த்துட்டு இருப்பான், என்னடா இது ஒரு மாதிரி ஜேடு மாதிரி இருக்கே, அது மட்டும் இல்லாம இந்த டிராயிங் கிர்னின் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஒரு இன்ட்ரோ போடுவாங்க, இந்த கிர்னின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு மித்திக்கல் பீஸ்ட், இது உடம்பு ஃபுல்லா ஃப்ளேம் பத்தி எரியும். அது மட்டும் கிடையாது, இது ஒரு ஏன்ஷியன் மித்திக்கல் பீஸ்ட். இதை நம்ம சிம்பிளா கூட பார்ப்போம். இப்படி எப்படி டிராகனை ஒரு சிம்பிளா பாக்குறோமோ அத மாதிரி இதுவுமே ஒரு சிம்பிளா பார்ப்பாங்க, ஒரு பிரைட்டான ஒரு அறிவாளியான ரூலருக்கான சிம்பிளா. அப்பதான் ஹீரோ பார்த்துட்டு இருப்பான், இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு இப்படிப்பட்ட டிராயிங் ஃபவுண்டிங் எம்பையரோடைய கல்லறைக்கு பின்னாடி. இதுல எது எனக்கு ரொம்ப இருக்குது அப்படின்னா இந்த டிராயிங் தான். யாரோ அவங்க கையாலே இந்த கிர்னினை வரைஞ்சிருக்காங்க. இதை வரையணும்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான இன்டர்னல் எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திங்க் பண்ணி பார்ப்பான். ஏன்னா கையாலே இவ்வளவு ஹார்டான கல்ல கோடு போடுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்பதான் பொண்ணு சொல்லும், இதை பார்த்து லைக் மெய் மறந்து நிக்கிறதுக்கு இப்ப டைம் கிடையாது, கொஞ்சம் அந்த வாளுக்கு க்ளோசர்ல போ. உடனே ஈபாங்கும் இங்கேயா இவ்வளவு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்பதான் அந்த பொண்ணு அந்த கிர்னினுடைய டிராயிங்ல கை வைக்கும். கை வச்சு ஒரு சில பாயிண்ட் பிரஸ் பண்ண உடனே அங்க ஒரு டோர் ஓபன் ஆகும், சீக்ரெட் டோர். அப்பதான் அந்த டோரை ஓபன் பண்ண உடனே அது உள்ள இருந்து ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். லைக் ஹீரோவால சென்ஸ் பண்ண முடியும். அப்பதான் ஹீரோ நினைச்சு பார்ப்பான், ஓகே இங்க இருந்தா அந்த ஏலியன் லைக் எனர்ஜி வருது போல, இதை வச்சு என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியும், இந்த இம்பீரியல் கார்டியன்ஸோட ஆல்ஸ் இங்க தான் இருக்கும் போல, அதாவது அவங்களோட ரூம்ஸ். அப்பதான் அந்த பொண்ணு சொல்லும், நம்ம சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசேஜ்
பேசேஜ் வழியா போவாங்க. அப்பதான் ஹீரோ வந்து கேட்பான், இப்படி ஒரு பிளேஸ் வந்து இம்பீரியல் பேலஸ்ல இருக்கா, எனக்கு தெரியவே தெரியாதே, இது இவ்வளவு பெருசா இருக்குன்னா அப்ப இதுக்குள்ள வந்து ஜெயிலும் வச்சிருப்பாங்களா, உனக்கு தெரியுமா அது ஜெயிலாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைஸா வந்து ஹீரோ பேச்சு போடுவான். அப்பதான் அந்த பொண்ணு சொல்லும், இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண காடி கேட்கிற கொஸ்டின் கிடையாது, கொஞ்சம் பொத்திக்கிட்டு என்னுடைய ஆர்டரை மட்டும் ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிடும். உடனே ஈபாங் வந்து டென்ஷன் ஆயிடுவான். டேய் பொண்ணு, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் டீமன்ல ஆடிக்கிட்டு இப்படி பேசுவ நீ அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங் வந்து டென்ஷன் ஆயிடுவான். ஓகே, எப்படியும் வந்து இந்த பொண்ணை போட்டு தானே தள்ள போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங் நினைச்சு பார்க்கும்போது அப்பதான் அவன் ஸ்மெல் பண்ணி பார்ப்பான். அவனுக்கு வந்து ஒரு பிளட் ஸ்மெல் வரும். அப்பதான் காட்டுவாங்க இம்பீரியல் பேலஸ் கார்டியன்ஸ்ல ஹால்வே, அதாவது உள்ள போறதுக்கான ஹாலு. அந்த ஹால்ல பார்த்தா ரொம்ப கொடூரமா எல்லா கார்ட்ஸுமே வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க பயங்கரமா. அப்பதான் இந்த பொண்ணுக்குமே ஒன்றும் புரியாது, இந்த கார்ட்ஸ்லாம் வந்து செக்யூரிட்டிக்காக நின்றுட்டு இருக்கணுமே, என்னடா எல்லாம் செத்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே ஷாக் ஆயிடும். அப்பதான் ஹீரோ, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே, எங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு விசிட்டர் வந்துட்டாங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்ன உடனே இந்த பொண்ணு ஷாக் ஆயிடும். இந்த வாய்ஸ். அப்பதான் ஹீரோ, சரி இதுக்கு மேல வந்து நான் வந்து நடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்டினை கீழே போட்டுட்டு நான் வந்து ஒரு கொஷின் கேட்கறேன், இந்த இடத்துல ஜெயில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அந்த லேடி கூட சொல்லியிருக்கும்ல, உன்னுடைய சபார்டினேட் வந்து நாங்க பிடிச்சி வச்சிருக்கோம் ஸ்பைன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி அவங்கள வந்து ஜெயில தான் அடைச்சு வச்சிருக்கேன், அதுவும் சாதாரண ஜெயில் கிடையாது, இந்த இம்பீரியல் கார்டியன்லாம் இருக்கிற அந்த பிளேஸ்ல இருக்க ஜெயில. அதனாலதான் வந்து ஹீரோ வந்து இந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து கேட்டுட்டு இருக்கான் அந்த ஜெயில் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை வச்சு அந்த பொண்ணு வந்து கெஸ் பண்ணிடும். ஓகே, இந்த ஃபீலிங்கு, இந்த வாய்ஸ், இந்த இமன்ஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷரு கண்டிப்பா மடிமானிக்கல் லீடர் தான். நான் வந்து இவங்க எல்லாருமே கொன்னுட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு நினைச்சேன், எதுக்காக வந்து என்ன இவங்க இந்த மாதிரி டிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினைச்சு பார்க்கும். வெயிட் பண்ணுங்க, ஒருவேளை இவன் வந்து இந்த இம்பீரியல் பேலஸ் கார்டியன் ஹால்ல வந்து அத்துமீறி உள்ள நுழைய பாக்குறானோ, அப்பனா இந்த மேனுமே வந்து அவன் கூட வந்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங்க வந்து அந்த பொண்ணு அட்டாக் பண்ண போவோம். உடனே ஈபாங்க அதை கெஸ் பண்ணி அவனுமே வந்து அவனுடைய ஸ்வாடை வெளியெடுப்பான். அதுக்குள்ள ஹீரோ வந்து அவனோட டெலிகினசிஸ் மூலியமா அந்த பொண்ணோட கழுத்து கையை அப்படி திருகி சாவடிச்சிடும். அப்பதான் ஹீரோ கேட்பான், ஈபாங் உனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங்குமே வந்து ஓகே எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் ஈபாங் நினைச்சு பார்ப்பான், நான் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஸ்வாடை வெளியெடுத்தேன்னு நினைச்சேன், ஆனா டீமன் லார்டு வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங் நினைச்சு பார்ப்பான். அப்பதான் ஈபாங் வந்து கேட்பான், சரி இங்க என்ன நடந்திருக்கும். அப்பதான் ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணி பார்ப்பான், இந்த டெட் பாடி எல்லாம் இருக்கும்ல, அதுக்கு மேல இருக்க அந்த ஸ்வாட் மார்க்லாம் வந்து டீமானிக் கல்ட் யூஸ் பண்ற மார்ஷல் ஆர்ட்ஸ். அங்க இருக்க டெட் பாடி மேல இருக்கிற ஸ்வாட் ஆர்ட் வந்து பூமி ஸ்வாட் ஆர்ட், அதாவது பூமி அப்சல்யூட் ஸ்வாட், அந்த மார்ஷல் ஆர்ட் பேஸ் பண்ண ஆர்ட். இது எல்லாமே வந்து கல்ட்டோட மார்ஷல் ஆர்ட்ஸ். யாரோ வந்து ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க, கல்ட் மெம்பர்ஸ்லாம் அதுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஹீரோ சொல்லுவான், ஈபாங்க இது வந்து டார்க்னஸ் செட்டை வந்து ரெஸ்கியூ பண்றதோட முடியாது போல, இன்னும் நமக்கு நிறைய வேலை இருக்கு. உடனே ஈபாவுக்கு ஒன்றும் புரியாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கேட்டுட்டு இருப்பான். அப்பதான் இந்த இடத்துல காட்டுவாங்க, அதாவது அந்த இம்பீரியல் கார்டியன் அந்த இது இருக்கு பாத்தீங்களா, அந்த பேலஸ், அந்த டூம், அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் உள்ள காட்டுவாங்க. இது வந்து 6th ரூம், லைக் உள்ள வந்து 6th 5th அந்த மாதிரி நிறைய ரூம்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி 1 2 3 4 5 6 சொல்லிட்டு நிறைய சேம்பர் இருக்கும். அதுல வந்து இது வந்து 6th ரூம். அந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து கூடியிருப்பாங்க. அங்க ஒரு ஆளை காட்டுவாங்க, குண்டா ஜப்பியா. யார் இதுன்னு பார்த்தா இவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் சுப்ரீம். மொத்தம் நிறைய சுப்ரீம் இருப்பாங்களா, 3 சுப்ரீம் இருப்பாங்க, இவன் தான் அதுல ஒன் ஆஃப் த சுப்ரீம். அப்பதான் ஒருத்தன் ஓடி வந்து சொல்லுவான், ஃபர்ஸ்ட் கிரேட் சுப்ரீம் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம், அவங்க வந்து 5th ரூமை தாண்டி வந்துட்டாங்க, அவங்க சீக்கிரமா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. என்னடா சொல்ற, இது வந்து முன்னாடி நடந்ததே கிடையாது, எவனுமே வந்து இந்த இம்பீரியல் பேலஸ வந்து ஊடுருவி வந்ததே கிடையாது, ஏன் அப்படி நடக்குது, எதனால இப்படி நடக்குது. ஆக்சுவலா அவனுக்கு வந்து பயங்கரமா ஸ்வெட் ஆயிடும், லைக் அள்ளு விட்டுருச்சுன்னு வச்சுக்கலாம். என்னதான் இவன் சுப்ரீமா இருந்தாலும் இவன் டம்மி தான் போல. அப்பதான் இவனுக்கு தெரிஞ்சிடும், இவங்க வந்து இவ்வளோ உள்ள வந்து ஊடுருவி வராங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பா வந்து அந்த ட்ரெஷர் ஆட்டையை போட தான் இவனுக்கு வராங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு புரிஞ்சிடும். சரி என்ன ஆனாலுமே சரி அந்த ட்ரெஷரை மட்டும் இவனுங்க ஆட்டையை போட விடக்கூடாது, நம்ம இவனுங்களை எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் இவன் வந்து ஆர்டருமே பாஸ் பண்ணுவான், நாம வந்து இந்த 7th ரூமை தாண்டி அவனுங்களை போகவே விடக்கூடாது இந்த எனிமிஸை, என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் இவன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கில்லிங் இன்டென்ட்டை வந்து ஃபீல் பண்ணுவான். அந்த எனர்ஜி வந்து பயங்கரமா இருக்கும். இவனுக்கு வந்து கொஞ்ச நேரத்துல அப்படியே வந்து கதி கலங்கி போயிடுவான். அப்பதான் யாரோ வருவாங்க. அப்பதான் இந்த சுப்ரீம் நினைச்சு பார்ப்பான், இந்த பிளட் லஸ்ட் மூலியமா வந்து என்னால பிரீத்தே பண்ண முடியல, இவனுங்க வந்து எவ்வளவு பேரை கொண்டு இருக்கணும், இவனுங்களுடைய பிரவுன் கலர் கேப்பு வந்து ரத்த கலர்ல மாறுறதுக்கு
எத்தனை பேர் தான் அவனுங்க கொண்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அந்த இடத்துல தான் யார் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோ அவனோ இவனோ எவளோ அந்த மாதிரி ஒருத்தன் வந்துட்டு இருப்பான். அவன் பின்னாடி ஒரு 3 பேர் வந்துட்டு இருப்பாங்க. இவனுங்க எல்லாருமே பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிரும் இந்த சேபர் செக்டர் சேர்ந்தவனுங்க தான். அப்பதான் அந்த பொண்ணு இருக்கும் பாத்தீங்களா, லைக் இதை வேற அவன் ஹீன்னு சொல்லியிருப்பான். இது மூஞ்ச பார்த்தா ஹீ மாதிரியா இருக்கு, லைக் ஒண்ணு மாதிரிதான் இருக்கு, நாம அவனே வச்சுப்போம். அப்பதான் இந்த பொண்ணு சொல்லும், என்னடா இது இங்கேயுமே இருக்கானுங்களா, இவனுக்கு என்னடா கொள்ள வந்துகிட்டே இருக்கானுங்க பூச்சி மாதிரி. அப்பதான் கூட ஒருத்தன் சொல்லுவான், நாம நம்ம ட்ரேஸை விட்டுறக்கூடாது, அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், நீங்க முன்னாடி போங்க, ட்ரெஷர் எடுத்துட்டு வாங்க, இவனுங்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். உடனே இந்த பொண்ணுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போக ஸ்டார்ட் பண்ண முன்னாடி அப்பதான் டக்குன்னு ஒரு 4 பேர் ரியலைஸ் ஆயிட்டு, என்ன தைரியம் இருந்தா அத்துமீறி உள்ள நுழைவீங்க, சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருவானுங்க. அப்பதான் இந்த பொண்ணு அசால்ட்டா அதோட ஸ்வாடை வெளியே எடுத்ததும் தெரியாது, உள்ள வச்சதும் தெரியாது, டக்குன்னு வெளியே எடுத்துட்டு உள்ள வைக்கும். உனக்கு எல்லாருமே துண்டு துண்டா செதறிடுவானுங்க. அப்பதான் அந்த பொண்ணு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சி பேரசைட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவோம்.